பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் யூதா தேசத்துக்கு போய் மட்டும் நதிக்கு அப்புறத்திலுள்ள தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நெகேமியா குறித்து பார்க்கிறோம். நெகேமியா ஒரு மிக சிறந்த தேவனுடைய ஊழியக்காரர் மாத்திரமல்ல, அவர் ராஜ அரண்மனையில் ஒரு பானபாத்திரக்காரனாக ஒரு அரசு அதிகாரியாக வேலை பார்த்தவர். இங்கே அரசு அதிகாரியாக வேலை பார்த்தவருடைய உள்ளத்திலே தேவன் தம்முடைய தரிசனத்தை கொடுத்து அவனை ஒரு ஊழியக்காரனாக மாற்ற வேண்டும் என்று அவர் எண்ணம் கொள்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நெகேமியாவுக்கு ராஜா கண்களில் தயவு கிடைத்தது. அர்த்தசஷ்ட ராஜாக்கிட்ட போய் அவர் கேட்கிறார், இது போல் நான் எருசலேமுக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி. காரணம், அவருடைய முகம் துக்கமுகமாக இருந்தது. அர்த்தசஷ்டா ராஜா அவரை பார்த்த உடனே இதனால் வரைக்கும் அப்படி இல்லையே என்று சொல்லி அவர் சொல்கிறார். இப்பொழுது நெகேமியா தன்னுடைய ஊழியத்தில், தன்னுடைய பிரயாணத்தில் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை செய்தார். அது 3 கடிதங்கள் மூலமாக அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கும். முதல் கடிதம் என்ன என்று சொன்னால், வழியிலே பாதுகாப்புக்காக ஒரு கடிதம் வேண்டும் என்று சொல்லி ராஜாவிட்ட கேட்குறார். அவர் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கும் பொழுது அவர் போகிற ஊர் வரைக்கும், எருசலேம் வரைக்கும் பல இடங்களை கடந்து போகிறதாக இருக்கும். பல நாடுகளை, பல மக்களை, பல ராஜாக்களை கடந்து போக வேண்டியதாக இருக்கும். அவர் கடந்து போகிற பொழுது அவருக்கு வழியிலே ஏதோ ஒரு அசம்பவிதம், யாரோ என்று நினைத்து ஒரு சண்டை வந்து விடக்கூடாது. ஆகவே தனக்கான அந்த பாதுகாப்பின் கடிதத்தை அக்குறிப்பிட்ட ராஜா இடத்துல காமித்து அவர்கள் பிரயாணத்தை தொடர்ந்து போவதற்கு ஒரு ஏதுவாக ஒரு கடிதத்தை கேட்கிறார். இதுதான் முதல் கடிதம், தங்களுடைய பிரயாணத்தின் பாதுகாப்புக்காக வாங்கப்பட்ட கடிதம். 2வது கடிதம், வனத்து காவலன் ஆசாவிடம் காட்ட வேண்டும், அதற்காக ஒரு கடிதம் வாங்குகிறார். அது ஏற்கனவே சொன்னால், தேவாலயத்தில் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய வாசல் கதவுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்காக பணிகளை மேற்கொள்வதற்கு மிக முக்கியமாக மரங்கள் தேவைப்படுகிறது. ஆகவே மரத்தையும் பலகைகளையும் வாங்கி கொண்டு போக வேண்டும் என்பதற்காக வனத்து காவலனாக இருக்கிற ஆசாவிடம் போய் அவர் கேட்கும்படியாக ஒரு கடிதத்தை கேட்கிறார். அந்த கடிதம் போய் ஆசாவிடம் கொடுத்த பிறகு அவன் எல்லா மரங்களையும், எல்லா வகையான பலகைகளையும் இவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆக நெகேமியா அதையெல்லாம் சேர்த்து கொண்டார், அதையெல்லாம் சவதரித்து கொண்டார். அதையெல்லாம் சேர்த்து கொண்டு தன் பிரயாணத்தை தொடர்ந்து அவர் பிரயாணப்படுகிற இந்த காட்சி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே அவருக்கு தேவையான பொருட்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஒருவேளை எருசலேமில் போய் அங்கே எல்லா பொருளை சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் அங்கே போய் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது அவருக்கு தெரியலை. ஆகவே தன்னால் முடிந்த அளவுக்கு இப்பொழுதே ஆயத்தமான காரியங்களை, தேவையான பொருட்களை அவர் சவகரித்து சென்று போனார் என்று சொல்ல பார்க்கிறோம். 3வதாக ஒரு கடிதம், அது இராணுவ வீரர்களையும் குதிரை வீரர்களையும் பாதுகாப்புக்காக அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்கான கடிதம். இங்கே முதலாவது தங்களுடைய பாதுகாப்பு ஒரு லெட்டர் வாங்கி விட்டது. 2வதாக பொருட்களை வாங்கி போவதற்காக ஆசா அவர்கிட்ட காட்டுவதற்காக ஒரு கடிதம் வாங்கிவிட்டது. 3வதாக வீரர்கள் பாதுகாப்புக்காக வேண்டும். இந்த மரங்களையும் பலகைகளையும் சுமந்து செல்வது கஷ்டம். ஆகவே குதிரை வேண்டும். இந்த குதிரையில் அவையெல்லாம் ஏற்றுக்கொண்டு போவதற்காக குதிரையை வேண்டும் என்று சிலர் கேட்கிறார். ஆகவே வீரர்கள் தேவைப்பட்டார்கள், இராணுவ வீரர்கள், பாதுகாப்பு படை அதிகாரிகள், பாதுகாப்புக்காக வேண்டப்பட்ட ஆட்கள். இந்த பொருட்கள் எல்லாம் சுமந்து செல்வதற்கு தேவையான குதிரைகள் எல்லாம் தேவை. ஆகவே 3வதாக அதற்குண்டான கடிதத்தையும் அவர் வாங்கி கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 கடிதங்களும் மிக முக்கியமாக அந்த 3 கடிதங்களும் 3 காரியங்களை செய்கிறதாக இருந்தது. நெகேமியா ராஜாவிட கண்களை தயவு கிடைத்தவுடனே அந்த வேலையை சரியாக முடித்து விடுகிறார். எந்த இடத்துல எதை செய்ய வேண்டும் என்று நெகேமியா மிக நேர்த்தியாக அறிந்திருந்த காரணத்தினால அவர் எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிறார். இதுதான் மிக முக்கியமான செயலாக இருக்குது. நாம் ஒரு ஊழியத்தை சேர்க்கும் முன்பதாகவோ, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சேர்க்கும் முன்பதாகவோ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, நமக்கு தேவையான ஆயத்த வேலைகள். ஆகவே இந்த நெகேமியா ஆயத்த வேலைகளை மிக சரியாக நேர்த்தியாக அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லை என்றால் அவர் இடையில மாற்றிருப்பார். ஒருவேளை முதல் கடிதம் வாங்கலன்னு சொன்னால் வழியில் யாராவது அடித்து கொண்டு போட்டிருப்பாங்க, பிரச்சனை வந்திருக்கும். 2வது கடிதம் வாங்கலன்னு சொன்னால் பலகை கிடச்சிருக்காது, மரங்கள் கிடச்சிருக்காது, அங்கே போய் அலங்கத்தை கட்டிருக்க முடியாது. 3வது கடிதம் வாங்கலன்னு சொன்னால் இராணுவ வீரர்களும் குதிரை வீரர்களும் கிடச்சிருக்க மாட்டாங்க. இந்த பொருட்களை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்திருக்க முடியாது. ஆக இந்த 3 மிக முக்கியமான காரியங்களை, முக்கியமான செயல்பாடுகளை நெகேமியா செய்தார் என்று சொல்லி பார்க்கணும். நாம் நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பத்தில் ஆயத்த வேலைகள் என்ன தேவை என்பதை நாம் முன்கூட்டி நிதானித்து அறிந்து ஆயத்தமான காரியங்களை
நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது தேவன் அதற்கான கதவுகளை திறப்பார், அதற்கான மக்களை நமக்கு கொடுப்பார். அவருடைய கண்ணில் தயவு கிடைக்கும்போது கத்த கிருபை செய்வார். அப்படி நம்ம செய்து முன்னேறுவோம். கத்த நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தாவே நாளுக்காக ஸ்தோத்திரம்னு கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. நாங்களும் ஆயத்தமாக்கப்பட உதவி செய்வீராக. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளிலே, வேலைகளிலே, ஊழியங்களிலே நான் முன்கூட்டி ஆயத்தமாகி போய் அந்த காரியத்தை செய்து ஜெயம் பெற கத்த கிருபை தாங்க. உங்களுடைய கருத்தில் தாழ்த்து இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.